பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்முலா 9. ஸோ ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே அழகுதான். பெண்களோட அழகுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி தான் நம்ம வெஸ்டீஜ் நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9. ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 ப்ராடக்ட் ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல ரிசர்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி எந்த மாதிரி இப்போ இன்கிரீடியன்ஸ் கொடுத்தா பெண்களோட ஸ்கின்க்கு வந்து சூட்டபிளா இருக்கும், அவங்க இன்னும் அழகாவாங்க அப்படின்னு பார்த்து எடுக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஸ்கின் ஃபார்முலா 9 ரிசர்ச்சுக்கு அப்புறம் 9 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது 100% ரிசல்ட் கொடுத்தனால தான் இந்த கிரீமுக்கு வந்து அதையே பேரா வச்சிருக்காங்க ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஸ்கின் ஃபார்முலா 9ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் கிரீம் மல்டி ஆக்ஷன் ரேடியஸ் இன்டியூசிங் கிரீமை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து கம்பெனி வந்து ஒரு 4 ப்ராடக்ட்ஸை வந்து மெயின் இன்கிரீடியன்ஸா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்ம ப்ராடக்ட் கேட்லாக்கே நமக்கு கையில கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்றது என்ன, அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து வெஸ்டீஜ் வந்து நமக்கு இந்த கேட்லாக் வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ இன்கிரீடியன்ஸா வந்து என்னென்ன இருக்கு இந்த பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் கிரீம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாரி பியூர் ஸ்டெம் செல் பிளட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இழந்த தன்னோட சக்தியை வந்து திரும்ப கொடுக்குது, பூஸ்டப் பண்ணுது. இப்போ வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் அது மாதிரி ஒரு பவர் இருக்கும். என்ன பார்த்தா ஏதாவது ஒரு கிருமி நம்ம ஸ்கின்னை தொற்று அதனால பிம்பிள்ஸ் வருது இல்ல ரொம்ப டல் ஆகுது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காங்க அப்படின்னா ஸ்கின் தன்னைத்தானே வந்து ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஸ்டெம் செல் பிளட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதனால வந்து நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா மெலனின் கண்டென்ட் வந்து அதிகமாக விடாம ஸ்கின்னை வந்து மேலும் பிரைட் ஆக்குறதுக்கு இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா டைசி ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட். இந்த டைசி ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட் பத்தி சொல்றாங்க. இது வந்து ஒரு பூவோட சாரை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைசி ஃபிளவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிளவர் வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம ஸ்கின்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னா அதிகமான நிறமிகள் வந்து சுரந்து நம்ம ஃபேஸ் ரொம்ப கருப்பா தெரியாம இருக்கிறதுக்கு இந்த டைசி ஃபிளவர் வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த நிறமிகளை வந்து அதிகமா சுரக்க விடாம கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனாலேயே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டா தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்றாங்க ஒரு ஃபிளவர் வேக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, நாசிசஸ் அப்படின்ற ஒரு ஃபிளவர் வேக்ஸ். இந்த ஃபிளவர் வேக்ஸ் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட கண்டிஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ற ஒரு டானிக்கா செயல்படுதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சன் பர்ன்ஸ், அதாவது வெயில்ல போயிட்டு வந்து ஸ்கின் கருத்துது இல்ல ஸ்கின்னால எனக்கு ரெட்டா வந்து எனக்கு ஃபேஸ்ல வருது அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து இந்த ஃபிளவர் வேக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபோர்த் இன்கிரிடியன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டமின் B3. இந்த விட்டமின் B3 நமக்கு இப்ப எல்லா பெண்களுக்குமே வந்து விட்டமின் ஸ்கின்னுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியும். ஸோ சேம் அந்த விட்டமின் B3 வந்து நம்மளோட பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட் கிரீம்லயே இருக்கு. ஸோ விட்டமின் B3 வந்து நம்ம ஸ்கின்ல ஒரு பேரியரா செயல்படுது, ஒரு அரணா செயல்படுது. எதை எதிர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய ஆக்னிஸை எதிர்த்து. முகத்துல ஏற்படக்கூடிய ஆக்னிஸை எதிர்த்து இது போராடுறதுனால முகத்துல ஏற்படக்கூடிய ஏஜ் ஸ்பாட்ஸ் அப்புறம் வந்து ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு அடிக்கடி ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வருது அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து இந்த விட்டமின் B3 வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப 4 ப்ராடக்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பிரைட்டனிங் கிரீம்ல இருக்கு. நம்ம கண்டென்ட் எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு நிறையவே தெரியும். இதுல வந்து நிறைய எசென்சியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபேஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சிட்ரிக் ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட் இந்த மாதிரி விஷயங்களும் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் வந்து அதிகமா நம்மளோட பிரைட்டனிங் கிரீம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேஸை கிளீன் பண்றதுல இருந்து அதை பிரைட்டன் பண்ற வரையும் என்னென்ன தேவையோ எல்லாமே பிரைட்டனிங் கிரீம்குள்ள நம்மளுக்கு இன்க்ளூடட் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த கிரீமை யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஃபிளாலெஸ்ஸா ஈவன் லுக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கிரீம் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து வெயில்ல போறதுனால உங்க ஸ்கின் வந்து ரொம்ப கருத்து போகுது, எனக்கு வந்து வெயில்னால முகத்துல சிகப்பா நான் வெயில போயிட்டு இருந்தாலே எனக்கு அப்படியே அங்க தடுப்பா முகத்துல வந்துருது அப்படி ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ரொம்ப கருத்து போயிருக்கு, எனக்கு வந்து ரொம்ப டல்லாவே இருக்கு, நான் என்ன கிரீம் யூஸ் பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் என்னோட ஸ்கின் இப்படிதான் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ரொம்ப வறட்சியா இருக்கு, குளிர்காலம் வந்து ரொம்ப வந்து வறட்சியா ஏற்பட்டுருது இல்ல எனக்கு ரொம்ப எக்ஸஸ் ஆயில் வருது அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கவங்களுமே வந்து இந்த பிரைட்டனிங் கிரீமை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னோட கரெக்ட் கண்டிஷனை இது மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அப்படி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்.
இப்போ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கிரீமை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி ஃபேஷியல் ஃபோம், கிளென்சர், டோனர் இந்த மாதிரி கிரீமை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபேஸை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு இந்த கிரீமை வந்து தேவையான அளவு எடுத்துட்டு சர்க்குலர் மோஷன்ல ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து இதை அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஒரு சில நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம அதை அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க டே டைம்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க டே கிரீம் அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய என்ன டே கிரீமா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க நைட்ல இந்த கிரீம் அப்ளை பண்றீங்கன்னா நைட்ல நீங்க என்ன நைட் கிரீம் யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை காலையில நைட் நம்ம யூஸ் பண்ணாம டே கிரீமுக்கு முன்னாடி நைட் கிரீமுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இந்த கிரீம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றப்ப நமக்கு நான் சொன்ன ப்ராப்ளம் இருக்க எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் நமக்கு இந்த கிரீம் மூலமா கிடைக்கும். ஸோ இந்த பிரைட்டனிங் கிரீமை பத்தி நீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த பிரைட்டனிங் கிரீம்ல உங்களுக்கு தேவையான தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த கிரீமை பத்தின வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்கின் ஃபார்ம்ல எனக்கு வரக்கூடிய அடுத்த ப்ராடக்ட்ஸை பத்தி உங்களுக்கு தெரியணும், அப்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.